ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நமக்கு வந்து ரேங்க் மேட்ச் புஷ் பண்ணுற வீடியோ நமக்கு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே வரலாம் பாருங்க, குறைங்க மண்டையன் மண்டையில் கிரீடெல்லாம் வச்சுருக்கான் மக்களே. இது வந்து என்னென்னு தெரியல, நான் ஒரு கிலோ தான் அடித்தேன். ஆனால் அவன் மண்டையில் உள்ள கிரீடம் எனக்கு வந்துட்டு இது புதுசாக வந்து யார் நிறைய கிலோ அடிக்காங்களோ அவங்களுக்கு தான் தருவாங்க. ஆனால் நம்ம ஒரு கிலோ அடிச்சிருக்கோம், அவன்கிட்ட இருந்து பிடிங்கிட்டோம். ஆனால் இதை பிடுங்குறதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான். அதனால் இந்த மேட்ச்சில் நான் வந்து லாஸ்ட்டில் நானே இதை வந்து வாங்கிட்டேன். எப்படின்னு நினைக்கிங்க? இந்த வண்டி எடுத்துகிட்டு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு நினைப்பேன். இந்த மேட்ச்சில் அதுக்கடுத்து நானும் உடனே செத்து போயிடுவேன் மக்களே. ஏன்னா ஒரு கில் அடித்தாச்சு. அதுக்கடுத்து என் டீம்காரன் லாஸ்ட்டு சோனுக்கு முன்னாடி ஒரு சோனு இருந்துச்சு. அது வரைக்கும் என் டீம்காரன் செத்துருவான்னு தான் நினச்சேன். என்ன செய்ய, அவன் என்னதான் செஞ்சான்னு தெரில. 2 பேர்த்த ரிவ்யூ பண்ணி விட்டான். ஆனால் லாஸ்ட்டு என்ன ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. அப்படியே நம்ம வந்து மேலே வந்து சோனில் வந்து கவர் ஆகிடுச்சு மக்களே. அங்கே ஒருத்தன் மாஸ்டர் ட்ரக் எடுத்துகிட்டு வந்தான். நம்ம வந்து அவனை தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். நம்ம டார்கெட் பண்ணுறது என்னென்னு தெரில. நம்ம டீம்காரங்க ஒரு ஆளாக செத்துட்ருக்காங்க. நம்ம வந்து இதில் வந்து இவனை அடித்த பிறகு தான் நமக்கு கண்ணே கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து யூஎம்பியும் பைசான் கன்று தான் வச்சுருந்தோம். இருந்தாலும் நம்ம வந்து அவங்க கூட மாஸ்டர் ட்ரக்லாம் சண்டை போட்டால் நம்ம செத்து போயிடுவோம். இருந்தாலும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தேன். எப்படி சாக முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க. தள்ளி விட்டானே கீழே விழுந்துட்டானா நமக்கு வந்து 7 பேர் இருக்கானுவேன். 7 நான் ஒன்று, இந்த மாஸ்டர் ட்ரக்கில் இருக்கிறவன் ஒருத்தன்னு, மிச்சம் எத்தனை 5 பேர் இருக்கானோல. நான் வந்து மாஸ்டர் ட்ரக்கை கொளுத்தி விட்டேன். 5 பேரில் 4 பேர் ஒரே ஸ்குவாட் மக்களே. அவனை வந்து நம்மளை அடிச்சிட்டானுன்னா முடிஞ்சு போச்சுல்ல. அதனால தான் இவனை கொளுத்திட்டு ஏறி போனேன். அழுத்துக்கு அவன் செத்து போயிட்டான் மக்களே. அவன்கிட்ட கன்று இன்னும் லூட் அடிச்சுட்டு ஜம்முன்னு லாங் ரேஞ்செல்லாம் வச்சுருந்தான். அப்படியே ஒரு மெடிக்கெட் போட்டான் மக்களே. நம்ம இந்த மெடிக்கெட் போட்டுட்டு இருக்கோம்ல மக்களே. இதுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து தரமான சம்பவமே காத்துட்ருக்கு. 2 கிலோ அடித்தாச்சு. இன்னும் 5 பேர் இருக்கானுவேன். அது லாங்கில் இருந்தே ஒருத்தனை அடித்தாச்சு. தம்பியா பிள்ளையில் எத்தனை பேர் தான் இருக்கானுவேன்? இன்னும் 4 பேர் இருக்கானுவேன். 4 பேருக்கு அங்கே ஒருத்தன் ஓடாமல் பாருங்க மகளே. அவனும் செத்துருவான். நம்மகிட்டே அந்த கிங்கை வந்துட்டு பாருங்க. நம்ம தான் கிங்கு. இப்போ இன்னும் 3 பேர் இருக்கானுவேன். 3 பேர் தரமான அடி மகளே. இப்போ வந்து ஒருத்தன் வந்து அந்த சைடு ஓடுவான் பாருங்களேன். அந்த கல்லுக்கிட்ட போகிறவனுக்கு எப்படியா அடிச்சுட்டு அதுக்கிட்ட அவனை காப்பாற்ற வரவனுக்கு மண்டையிலேயே டிம்முன்னு அடிச்சுட்டு மண்டையில் போட்டுற வேண்டியது அவனுக்கு. இந்த வாடி வர பாருங்க. டே அடி. இப்போ வந்துடும் உட்காந்துருப்பானா. மண்டையிலேயே ஸ்போப் வச்சு அடிச்சிட்டேன். மண்டையில் வச்சு அடித்ததுனால ஹெட்ஷாட் விழுந்துச்சு. நமக்கு வந்து கில்லு தான் முக்கியம். நமக்கு வந்து வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. நம்ம டீம்மேட் வந்து ரிவே பண்ணுறதுக்கு டோக்கன்லாம் கிடைக்க தான் செய்யும். ஆனால் ரிவே பண்ண போக முடியாது. லாஸ்ட்டு சொன்னனால ரிவே பண்ணால் நமக்கு வந்து செத்து போயிடும். அவங்க வந்து இறங்கும் போது அவனை வந்து அடிச்சிட்டாலும் அடிச்சிடுவாங்க. எல்லாம் ஸ்கோப்பை விட்டு அடித்தான்னு வச்சுக்கோங்களேன். கீழே உள்ளவனை வந்து நம்ம முடிச்சு விட்டுடலாம். அதனால் நான் கீழே உள்ளவனை அடிச்சிட்டு இருந்தேன். அவனை காப்பாற்ற இன்னொருத்தன் தான். அவன் பாவம். அவனையும் சேர்த்து அடித்து முடிச்சாச்சு. அவன் டீமே போய்ட்டு இன்னும் ஒருத்தன் தான் இருந்தான். இதே இடத்துல இருந்துக்கிட்டு இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் இதே இடத்துல தான் மக்களே இருந்தேன். அவன் எங்கே இருக்கானே தெரியாது. ஆனால் கீழே தான் இருக்கான். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியாது. நம்ம வந்து கீழே குதிச்சா அவனை அடித்து சாவடிச்சிடுவான். நம்ம வந்து வண்டியில் போனால் வந்து அடி விழாமல் இருக்கும்ல, அந்த கேரக்டர் வச்சுருக்கேன். இருந்தாலும் அந்த வண்டியை வச்சு தான் நான் அந்த இடத்துல வந்து கீழே குதித்து அவனை அடிப்பேன். இந்த 1 நிமிஷம் வரைக்கும் இங்கே தான் சுற்றிட்டு கிடந்தேன். சரி எங்கே தான் போவேன், ஒருத்தன் தான் இருக்கான், போய் அடிச்சோன்னா நம்ம வந்து ஏதாவது கண்டென்ட்டுக்காகனு நினச்சி தான் மக்களே. நான் வந்து மேலே இருந்துக்கிட்டு ஒரு ஹைடன் பிளேஸில் இருந்து அடிச்சுட்டு இருந்தேன். ஹைடன் பிளேஸ் தான் மக்களே. மேலே எவனுமே ஏறலை. இன்னொருத்தன் வந்தால் அவனையும் அடித்தாச்சு. இதுதான் வேறு லெவலில் ஒரு போயா மக்களே நம்ம வந்து அடித்ததுலே. மிச்ச போயாலாம் நம்ம வந்து கீழே இருந்து நம்ம ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த போயா வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இதில் கீழே குதித்த பிறவே எங்கே பாருங்களேன் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிருவான் பையன். அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சா. அதுக்கடுத்து நான் வண்டியிலேருந்து இறங்கலை. ஏன்னா கரெக்டாக அவன் கிட்டே போன பிறகு அடிப்போன்னு பார்த்தேன். ஒரே ஒரு 2 டேமேஜ் விழுந்துச்சு. அதுவும் 44 தான் மக்களே விழுந்துச்சு. தம்பியாப்பில் எப்படியாட்டும் அடிச்சுட்டு இந்த இடத்துல போயை அடிக்கணும்னு நான் வந்து உறுதியாக இருந்ததுனால இந்த போயை அடிப்பேன். உருட்டு எப்படி இருக்குது மக்களே. போயை எப்படி அடிச்சிடலாம் மக்களே. போன பிறகு அழுத்தான் செஞ்சேன். போயிட்டேன். அவன் வந்து கார்கிட்ட போய் ஒழிஞ்சிக்கிட்டான். அழுத்த அப்படி மக்களே. அவன்கிட்ட மெடிக்கிட்டு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து போய் அடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.